ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு மீடியம் லெவல் சுடோக்கோ எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பிஃபோர் தட் சுடோக்கோட ரூல்ஸ் என்னன்னா, ஈச் ரோஸ், ஈச் காலம்ஸ் அண்ட் ஈச் பாக்ஸ்லையும் 1லேருந்து 9 இருக்க நம்பர் கண்டிப்பாக வரணும். ஆனால் எந்த நம்பரும் ரிப்பீட் ஆகக்கூடாது. அதுதான் சுடோக்கோட ரூல்ஸ். இப்போ எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்போவுமே ரேண்டம் மெத்தடில் உங்களால் எவ்வளோ சால்வ் பண்ண முடியுதோ அவ்வளோ சால்வ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வேறு மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ வந்து எனக்கு வந்து மேக்ஸிமமாக 2 தெரியுது. இப்போ நான் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். 2 ஃபஸ்ட்டு ஃபில் பண்ண பார்க்குறேன். மேக்ஸிமம் என்னால் 2 எவ்வளோ ஃபில் பண்ண முடியுதோ அவ்வளோத்த ஃபில் பண்ணிடுறேன். இந்த பாக்ஸில் 2 வந்து இந்த ரோவில் வராது, ஏன்னா ஆல்ரெடி இங்கே 2 இருக்குது. இந்த காலமில் வராது, ஏன்னா இங்கே 2 இருக்குது. இந்த காலம்லேயும் வராது, ஏன்னா இங்கே 2 இருக்குது. அப்போது ஒன்று இங்கே வரணும், இல்லைனா இங்கே வரணும். இங்கேயும் வர சான்ஸ் இல்லை, ஏன்னா இந்த ரோவில் இங்கே 2 இருக்கிறதுனால 2 வந்து இங்கே வர வாய்ப்பு இல்லை. அப்போது இந்த பாக்ஸ்க்கு 2 வந்து இங்கே தான் வரணும். நம்ம அங்கே 2 ஃபில் பண்ணிக்கலாம். 2 இங்கே வராது, ஒன்று இங்கே இல்லைனா இங்கே தான் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். மார்க் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மேலே பாக்ஸில் எப்படி 2 வருங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இப்போது இந்த பாக்ஸ்க்கு 2 இங்கே வராது, ஏன்னா ஆல்ரெடி 2 இங்கே இருக்குது. இங்கேயும் வராது, ஆல்ரெடி 2 இங்கே இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் வர வாய்ப்பே இல்லை, ஏன்னா 2 வந்து இந்த பாக்ஸ்க்கு இங்கே இல்லைனா இங்கே தான் வரணும். ஸோ இந்த பாக்ஸ்க்கு 1 2 இங்கே வரணும், இல்லைனா இங்கே வரணும். ஸோ அதை நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பாக்ஸ்க்கு 7 இங்கே வராது, ஏன்னா ஆல்ரெடி இங்கே 7 இருக்குது. ஒன்று இங்கே வரணும், இல்லை இங்கே தான் வரணும். அதையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 7 இங்கே இல்லைனா இங்கே வரணும். இதை வச்சு நம்ம மேல் பாக்ஸ்க்கு 7 எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பாக்ஸில் 7 இங்கே வர வாய்ப்பில்லை, இங்கேயும் வர வாய்ப்பில்லை, இங்கேயும் வர வாய்ப்பில்லை, இங்கேயும் வர வாய்ப்பில்லை. ஸோ இந்த பாக்ஸ்க்கு இங்கே தான் 7 வந்தாகணும். அதை நம்ம அங்கே ஃபில் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸ்க்கு 7 இங்கே வர வாய்ப்பில்லை, இங்கேயும் வர வாய்ப்பில்லை, இங்கேயும் வர வாய்ப்பில்லை. அப்போ ஒரே ஒரு பாசிபிலிட்டி இங்கே தான். இங்கே நம்ம 7 ஃபில் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸ்க்கு 6 இங்கே வராது, இங்கேயும் வராது. அப்போ ரிமைனிங் ஒரே ஒரு செல் இங்கே தான் இந்த பாக்ஸ்க்கு 6 வந்தாகணும். அங்கே நம்ம 6 ஃபில் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸ்க்கு 9 இங்கேயும் வராது, இங்கேயும் வராது. ரிமைனிங் ஒரே ஒரு பாசிபிலிட்டி இங்கே தான். அப்போ நம்ம 9 இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். லைக்வைஸ் இந்த பாக்ஸ்க்கு 9 இங்கே வர வாய்ப்பில்லை, ஒன்று இங்கே வரணும், இல்லை இங்கே வரணும். இந்த மாதிரி 2 பாசிபிலிட்டி இருக்க நம்பர் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பின்னாடி சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 9 வந்து இங்கே இல்லைனா இங்கே வர வாய்ப்பு இருக்குது, அதை நான் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போது இதை வச்சு அங்கே 9 ஃபில் பண்ணதை வச்சு இந்த பாக்ஸ்க்கு எப்படி 9 நம்ம ஃபில் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அது இந்த பாக்ஸ்க்கு இங்கே 9 வராது, ஏன்னா இந்த பாக்ஸ்க்கு இங்கே இந்த 2 பாக்ஸில் தான் 9 வரும். அதே மாதிரி இங்கே 9 வர வாய்ப்பில்லை, ஏன்னா இங்கே ஆல்ரெடி 9 இருக்குது. இங்கேயும் 9 வர வாய்ப்பில்லை, அதனால் இந்த பாக்ஸ்க்கு இங்கே தான் 9 வர வாய்ப்பு. ஸோ நம்ம 9 இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போது இந்த காலமில் 9 வந்து இங்கே வர வாய்ப்பில்லை, ஏன்னா ஆல்ரெடி மேலே 9 இருக்கிறதுனால இந்த காலமில் இங்கே 9 வராது. ஒன்று இந்த 3 பாக்ஸில் தான் வரணும். இப்போ இங்கேயும் வராது, ஏன்னா ஆல்ரெடி இங்கே 9 இருக்கிறதுனால இங்கே வராது, ஏன்னா ஆல்ரெடி 9 இங்கே இருக்குது. அதே மாதிரி இந்த பாக்ஸ்லேயும் வராது, ஏன்னா ஆல்ரெடி 9 இங்கே இருக்குது. ஸோ இந்த காலமுக்கு 9 வந்து இங்கே தான் வந்தாகணும். ஸோ நம்ம 9 இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது 3 பாருங்கள். இந்த பாக்ஸில் 3 வந்து இங்கே இல்லைனா இங்கே தான் வரணும், ஏன்னா இங்கே வர சான்ஸ் இல்லை. ஆல்ரெடி 3 இங்கே இருக்கிறதுனால 3 வந்து இங்கே இல்லைனா இங்கே தான் வரணும். நம்ம அதை மார்க் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ்க்கு 3 எப்படி வரணுன்றதை நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ அதை மார்க் பண்ணி வச்சுக்கலாம். 3 இந்த பாக்ஸ்க்கு 3 வந்து இங்கே வராது, அதே மாதிரி இங்கேயும் வராது, இங்கே வராது, ஏன்னா இந்த பாக்ஸில் இங்கே இல்லைனா இங்கே தான் 3 வரணும். அதனால் இங்கேயும் வராது. இப்போ ஒரே ஒரு சான்ஸ் வந்து இங்கே தான் இருக்குது. அதை ஸோ நம்ம இங்கே 3 ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது இந்த காலமில் 2 நம்பர் தான் மிஸ்ஸிங்க. அது என்னென்னா 4 and 8. 8 இங்கே வராது, ஏன்னா ஆல்ரெடி இங்கே 8 இருக்கிறதுனால இங்கே 8 வராது. ஒரு பாக்ஸ்க்கு ஒரு டைம் தான் ஒரு நம்பர் வர முடியும். ஸோ இங்கே 8 வராது. 8 அப்போ இங்கே தான் வரணும். 8 இங்கே வந்துட்டால் 4 இங்கே வரும். ஸோ நம்ம 8 இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். 8 and 4 2 நம்பர் மிஸ்ஸிங்கு, 3 and 8. இப்போ வந்து ரெண்டுமே வந்து எங்கே வரும்னு நம்மளால் ஷுவராக சொல்ல முடியாது. அதனால் நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுட்டு எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிப்போம். 3 and 8 எங்கெங்கே வர வாய்ப்பு இருக்கோ அதை மட்டும் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே
3 8 இங்கேயும் 3,8. இப்போ நம்ம எவ்வளோ நம்பர் மேக்ஸிமமாக ஃபில் பண்ண முடியுமோ அவ்வளோ நம்பர் மேக்ஸிமமாக ரேண்டம் மெத்தடில் ஃபில் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 2 பாசிபிலிட்டி இருக்க நம்பரை ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு நம்பர் வந்து 2 பாக்ஸில் 2 செல்லில் வரதுக்கு பாசிபிள் இருக்கிற நம்பரை மட்டும் மார்க் பண்ணி வச்சுக்கணும், ஃபில் பண்ணக்கூடாது. அதை இந்த பாக்ஸில் 3 நம்பர் மிஸ்ஸிங்கு இல்லை 2 வந்து இங்கே கண்டிப்பாக வராது. ஏன்னா ஆல்ரெடி இந்த காலமில் இங்கே 2 இருக்கிறதுனால இங்கே 2 வராது. ஸோ 2 இங்கே இல்லைனா இங்கே தான் வரணும். அதை நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இந்த பாக்ஸ்க்கு 2 இங்கே இல்லைனா இங்கே வந்துச்சுன்னா இந்த பாக்ஸ்க்கு 2 இல்லை இங்கே இல்லைனா இங்கே தான் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ரோவில் ஆல்ரெடி இங்கே 2 இருக்குது. இதே மாதிரி 2 இந்த பாக்ஸ்க்கு இங்கே தான் வந்தாகணும். அப்போது இங்கே இல்லைனா இங்கே தான் 2 வரணும் இந்த பாக்ஸ்க்கு. ஸோ நம்ம அதை மார்க் பண்ணி வச்சுக்கலாம். நம்பர் 2 5 and 9. 5 வந்து 5 பார்த்திங்கன்னா இங்கே வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஆல்ரெடி இங்கே 5 இருக்கிறதுனால 5 இங்கே வராது. 5 அப்போ இங்கே தான் வந்தாகணும். அப்போது 5 நம்ம இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு 9 அப்போ ரிமைனிங் மிஸ்ஸிங் நம்பர் 9. அது வந்து 2 இடத்துலையும் வரதுக்கு பாசிபிள் இருக்குது. அதனால் அதை மார்க் பண்ணிக்கலாம். இப்போது 9 இங்கே மார்க் பண்ணதுனால என்ன, இப்போ நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ன்றதை பார்க்கலாம். இப்போ இந்த பாக்ஸில் 9 எங்கே வரும்ன்றதை கண்டுபிடிச்சாச்சு. எப்படின்னா இப்போது 9 வந்து இங்கே வராது, இங்கேயும் வராது, இங்கேயும் வராது, இங்கேயும் வராது. அப்போது அதே மாதிரி இங்கேயும் வர வாய்ப்பு கிடையாது. இப்போது ஒன்று இங்கே வரணும், இங்கே தான் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ 9 நம்ம இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது இந்த காலமில் 2 மிஸ்ஸிங் நம்பர், அது 4 and 8. 8 வந்து இங்கே வராது. ஏன்னா ஆல்ரெடி இந்த காலமில் இங்கே 8 இருக்கிறதுனால 8 இங்கே வராது. அப்போ 8 இங்கே தான் வரும். 8 இங்கே வந்துட்டால் 4 ரிமைனிங் 1 நம்பர் இந்த காலமுக்கு 4. அதை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸ்க்கு 4 வந்து இங்கே வர வாய்ப்பு இல்லை. ஒன்று இங்கே வரணும் இல்லை இங்கே வரணும். இதை மார்க் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இப்போ ஈஸியாக 2 பாக்ஸில் 4 ஃபில் பண்ணிடலாம். 4 இங்கே இல்லைனா இங்கே தான் வரணும். இப்போ இதை வச்சு கீழ் பாக்ஸில் இங்கே 4 வர வாய்ப்பில்லை, இங்கேயே 4 வர வாய்ப்பில்லை, இங்கேயே 4 வர வாய்ப்பில்லை. ஒன்று இங்கே வரணும் இல்லைனா இங்கே வரணும். ஸோ நம்ம அதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். 4 இங்கே வர சான்ஸ் கிடையாது. ஒன்று இங்கே வரணும் இல்லைனா இங்கே வரணும். இங்கே வர வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி 7 and 2 இந்த 2 பாக்ஸ்லேயும் 7 and 2 தான் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் வேறு எந்த நம்பரும் இங்கே வர சான்ஸ் கிடையாது. ஸோ 4 வந்து இங்கே வரலாம் இல்லைனா இங்கே தான் வரலாம். அதை நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். 4 இப்போது 4 இந்த பாக்ஸ்க்கு இங்கே இல்லைனா இங்கே தான் வரணும்னு தெரிஞ்சிச்சு. அப்போ 4 இந்த பாக்ஸ்க்கு 4 இங்கே வர வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இங்கே 4 இங்கே தான், இந்த 2 பாக்ஸில் தான் எங்கேயாவது வரணும். அப்படின்னா இந்த காலமுக்கு 4 இங்கே வரக்கூடாது. அப்போது இந்த பாக்ஸில் 4 வந்து இங்கே தான் வந்தாகணும். நம்ம இங்கே 4 ஃபில் பண்ணிடலாம். இப்போது 4 வந்து இந்த பாக்ஸ்க்கு 4 இங்கே வராது, இங்கேயும் வராது. அப்போ ரிமைனிங் இருக்கிற ஒரே ஒரு பாக்ஸ் இங்கே தான். இங்கே நம்ம 4 ஃபில் பண்ணிக்கலாம். இங்கே 4 ஃபில் பண்ணிட்டா அப்போ 4 இந்த பாக்ஸ்க்கு இங்கே தான் 4 வரணும். இங்கே 4 நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அப்போது இந்த பாக்ஸ்க்கு 4 வந்து இங்கே வர வாய்ப்பில்லை. ஒன்று இங்கே வரணும் இல்லைனா இங்கே வரணும். அதை நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இந்த காலமில் 4 நம்பர் மிஸ்ஸிங்காக இருக்குது. 2 3 9 8 4 நம்பர் மிஸ்ஸிங்காக இருக்குது. இதில் இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் இங்கே 3யும் வராது. ஏன்னா ஆல்ரெடி இந்த பாக்ஸில் 3 இருக்குது, 9 இருக்குது, 8 இருக்குது. ஸோ இந்த 4 நம்பரில் 3 நம்பர் வராது. அப்போது ரிமைனிங் இருக்கிற ஒரே நம்பர் 2, அது இங்கே தான் வரணும். அப்போது நம்ம அந்த 2வை இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸ்க்கு 2 இங்கே தான் வரணும். 2 இங்கே ஃபில் பண்ணனால இந்த பாக்ஸில் 2 இங்கே தான் வரணும். அதை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். 2 அங்கே ஃபில் பண்ணிட்டா ரிமைனிங் ஒரு நம்பர் 9, அதை நம்ம இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். இங்கே 9 வந்ததுனால இந்த பாக்ஸ்க்கு 9 இங்கே தான் வந்தாகணும். அதையும் ஃபில் பண்ணிச்சிங்க. அதை நோட் பண்ணிக்கலாம். 3 and 8 3 ஆல்ரெடி நோட் பண்ணியிருக்கு. 8 நம்ம இப்போ நோட் பண்ணிக்கலாம். இங்கே 7 and 2 இந்த 2 பாக்ஸில் தான் வரணும்னு தெரிஞ்சிச்சு. அப்போ இந்த 2 பாக்ஸ் தான் இங்கே மிஸ்ஸிங் பாக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த 2 பாக்ஸ்க்கு மிஸ் ஆகிற நம்பர் 1 and 6. 6 இங்கே வராது. ஏன்னா ஆல்ரெடி இந்த காலமுக்கு இங்கே 6 இருக்கிறதுனால இந்த காலமுக்கு இங்கே 6 இருக்கிறதுனால 6 இங்கே வராது. இப்போ 6 இங்கே தான் வரணும். நம்ம அதை ஃபில் பண்ணிக்கலாம். 6 இப்போ இங்கே ஃபில் பண்ணிட்டேன்னா அப்போ 1 இங்கே தான் வந்தாகணும். 1 இங்கே ஃபில் பண்ணியாச்சுன்னா இந்த பாக்ஸ் 1 இங்கே ஃபில் பண்ணனால இந்த பாக்ஸ்க்கு 1 இங்கே தான் வரணும். ஏன்னா ஆல்ரெடி 1 இங்கே 1 இருக்குது. அதே மாதிரி இந்த ரோவில் இங்கே 1 இருக்குது. அப்போ இந்த பாக்ஸ்க்கு இங்கே தான் 1 வந்தாகணும். 1 நம்ம இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பாக்ஸில் 2 மிஸ்ஸிங் நம்பர் தான் இருக்குது. அதை நம்ம இப்போது நோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பாக்ஸில் 2 மிஸ்ஸிங் நம்பர். அது வந்து 5 and 6. 5 வந்து இங்கே வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஆல்ரெடி 5 இங்கே இருக்கிறதுனால 5 இங்கே வராது. அப்போ 5 இங்கே தான் வரும். 5 இங்கே வந்துட்டால் 6 இங்கே வரும். 5 இங்கே நோட் பண்ணிக்கலாம்.
5 and 6. இப்போது இந்த பாக்ஸில் 5 இங்கே வர வாய்ப்பில்லை, அதே மாதிரி இங்கேயும் வர வாய்ப்பில்லை. அப்போது ஒரே ஒரு பாசிபிலிட்டி இங்கே தான் 5 வந்தாகணும். ஸோ நம்ம 5 இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். 5 இங்கே வந்துட்டா இந்த பாக்ஸ்க்கு 5 இங்கே வர வாய்ப்பில்லை, இங்கேயும் வர வாய்ப்பில்லை, அதே மாதிரி இங்கேயும் வர வாய்ப்பில்லை. அப்போ ஒரே ஒரு பாசிபிலிட்டி இங்கே தான் இருக்குது. இப்போது 5 நம்ம இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது இந்த காலமில் 2 மிஸ்ஸிங் நம்பர் என்னென்னா 3 and 8. 3 and 8. 8 இங்கே வராது, ஏன்னா ஆல்ரெடி 8 இந்த பாக்ஸில் இருக்கிறதுனால 8 இங்கே வராது. அப்போ 8 இங்கே தான் வரணும். 8 இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். 8 அங்கே ஃபில் பண்ணிட்டா ரிமைனிங் 1 நம்பர் 3, அதை நம்ம இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். 2 இங்கே வராது, இப்போ இங்கே தான் வந்தாகணும். இப்போ 2 இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். 2 இங்கே வந்தனால இந்த பாக்ஸ்க்கு 7 இங்கே 2 இங்கே வராது, 2 இங்கே தான் வந்தாகணும். ஸோ 7 இங்கே ஃபில் பண்ணிட்டு 2 இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பாக்ஸ்க்கு 7 இங்கே வர வாய்ப்பில்லை, இங்கேயும் வர வாய்ப்பில்லை. அப்போ ஒரே ஒரு பாசிபிலிட்டி இங்கே தான். இங்கே நம்ம 7 ஃபில் பண்ணிக்கலாம். இங்கே 7 ஃபில் பண்ணிட்டா இந்த பாக்ஸ்க்கு 7 இங்கே வர வாய்ப்பில்லை, இங்கேயும் வர வாய்ப்பில்லை. இப்போது இங்கேயும் வர வாய்ப்பில்லை. ஒரே ஒரு பாசிபிலிட்டி இங்கே தான். நம்ம இப்போது 7 இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பாக்ஸில் 1 இங்கே வராது, இங்கேயும் வராது. ஒரே ஒரு பாசிபிலிட்டி இங்கே தான். இப்போது நம்ம 1 இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். 1 இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸில் ஒரே ஒரு மிஸ்ஸிங் நம்பர் 6, அதை நம்ம இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். 6 அங்கே ஃபில் பண்ணிட்டா இந்த பாக்ஸ்க்கு 6 இங்கே தான் வரணும். இங்கே நம்ம 6 ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பாக்ஸில் ஒரே ஒரு மிஸ்ஸிங் நம்பர் 3, அதை நம்ம இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். 3 இங்கே வரக்கூடாது, இங்கே வர வாய்ப்பில்லை, இங்கே இல்லைனா இங்கே தான் வரணும். ஸோ அதை நம்ம மார்க் பண்ணி வச்சிட்டோன்னா அதை நம்ம மார்க் பண்ண இங்கே 3 மார்க் பண்ணதுனால இந்த பாக்ஸில் இங்கே 3 வராதுன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா இந்த பாக்ஸில் இங்கே இல்லைனா இங்கே தான் 3 வரும் நமக்கு தெரிஞ்சதுனால இந்த பாக்ஸ்க்கு இங்கே 3 வரக்கூடாது. ஸோ நம்ம 3 இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். அப்போது மிஸ்ஸிங் நம்பர் 8, அதை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாக்ஸில் 4 and 3 இந்த 2 பாக்ஸில் தான் வரணும்னு தெரிஞ்சிச்சு. அப்போ ரிமைனிங் இருக்கிற 2 மிஸ்ஸிங் நம்பர் 8 and 5. 5 இங்கே வராது, ஏன்னா ஆல்ரெடி இங்கே 5 இருக்கிறதுனால 5 இங்கே வர வாய்ப்பில்லை. 5 அப்போ இங்கே தான் வரணும். 5 இங்கே ஃபில் பண்ணிட்டா 8 இங்கே வரணும். நம்ம இப்போ தான் ஃபில் பண்ணிக்கலாம். 5 இங்கே வராது, அதனால் 8 இங்கே ஃபில் பண்ணியாச்சு. 5 இங்கே ஃபில் பண்ணியாச்சு. 5 அங்கே ஃபில் பண்ணதுனால இந்த பாக்ஸில் 5 இங்கே வராது, இங்கேயும் வராது. அப்போ 5 இங்கே தான் வரணும். இங்கே நம்ம 5 ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாக்ஸ்க்கு 2 மிஸ்ஸிங் நம்பர் 8 and 3. 8 இங்கே வராது, ஏன்னா ஆல்ரெடி இங்கே 8 இருக்கிறதுனால. ஸோ 8 இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். 8 இங்கே ஃபில் பண்ணிட்டோன்னா 3 இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். 1 வந்து இங்கே வர வாய்ப்பில்லை, இங்கேயும் வர வாய்ப்பில்லை. அப்போ ஒரே ஒரு பாசிபிலிட்டி இங்கே தான். 1 நம்ம இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். 1 இங்கே ஃபில் பண்ணியாச்சு. அடுத்த மிஸ்ஸிங் நம்பர் 3 வந்து இந்த காலமில் வர வாய்ப்பில்லை, ஏன்னா ஆல்ரெடி இங்கே 3 இருக்குது. அப்போ இங்கே தான் வந்தாகணும். 3 நம்ம இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். 3 அடுத்து 8 வந்து இங்கே வர வாய்ப்பில்லை, ஏன்னா ஆல்ரெடி இங்கே 8 இருக்கிறதுனால இங்கே 8 வராது. இப்போது 8 இங்கே வரணும். 8 இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். 8 இங்கே ஃபில் பண்ணியாச்சுன்னா ஒரே ஒரு மிஸ்ஸிங் நம்பர் 4 இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். அப்போது இந்த காலமுக்கு ஒரே ஒரு மிஸ்ஸிங் நம்பர் 3, இந்த காலமுக்கு ஒரு மிஸ்ஸிங் நம்பர் 4. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.